மறுகால் குறிச்சி குறுநில மன்னர்கள் அவர்களை பற்றிய சிறு துளி உங்கள் பார்வைக்காக. ஆனைப்புலி ராமத்தேவர், ஆண்டாள் உடையார்த்தேவர், இருளப்ப பாலத்தேவர், அலங்கார உடையார்த்தேவர், வலிம்பிய கால் நீட்டி வம்பிலுக்கு மையத்தேவர், மறுகால் குறிச்சியை இருளப்பத்தேவர் ஆண்டு வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் உதயா மார்த்தாண்ட வர்மன் அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்த யோகக்காரன் என்ற பிராமணர்கள், 8 வீட்டு பிள்ளைகள், மடம்பிமார்கள் இவர்கள் மூவரும் அரசுக்கு எதிராக கொள்ளை வழிப்பறி போன்ற விடயங்கள் செய்து வந்தனர். இந்த செயல் உதய மார்த்தாண்டவர்மனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றன. அந்த சமயத்தில் புன்னக்காயல் மேற்கு தொடர்ச்சி மலை வரை இருளப்பாத்தேவர் ஆண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த விடயம் கேரள மன்னருக்கு தெரிய வர உடனடியாக இருளப்பாத்தேவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள். உடனடியாக மறுகால் குறிச்சி கொண்டையங்கோட்டையார் இராணுவம் களம் கண்டது. யார் யார் எல்லாம் உதய மார்த்தாண்டவர்மனுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை குமரி முனையில் இருந்து ஆரல் வாய்மொழி வரை எதிரி நாட்டு படைகளை சிதறடித்து மடம்பிமார்களை சிறைப்படுத்தி உதய மார்த்தாண்டவர்மனிடம் ஒப்படைக்கிறார் இருளப்பத்தேவர். மன்னருக்கு சந்தோஷத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. வானமாமலை பெருமாள் கோவில் நிலங்களையும் நெற்களஞ்சியங்களையும் காத்து சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி வந்தனர். அவர்களின் மூத்தவர் வாரிசான இருளப்பத்தேவர் என்னும் குறுநில அரசர் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் வடதிசை காவல்காரர் தெய்வநாயக தேவர் குமாரர் இருளப்பத்தேவர் அவர்களின் வாரிசான மற்றொரு இருளப்பத்தேவர் சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமி சேர்வை நாடு கடத்திய போது 73 பேரை சேர்த்து கடத்தினர். அதில் தென் திசையை தலைமை தாங்கி ஏற்று வழிநடத்திய மறுகால் குறிச்சி பாளையக்காரர் இருளப்பத்தேவரையும் நாடு கடத்தினர். மறுகால் குறிச்சியில் இவர் மட்டுமல்ல, இவருடன் சேர்த்து 30 பேரையும் சேர்த்து கடத்தினர். பின்பும் இதோடு நிற்கவில்லை. இவருக்கு பின்பு 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்களையும் அந்தமான் தீவுக்கும் பினாங்கு தீவுக்கும் சிறைபிடித்தனர். ஏனென்றால் இவர்கள் பரம்பரையாக வளரி வீச தெரிந்தவர்கள். இந்த வரலாறு எந்த ஒரு புத்தகத்திலும் அரசாங்க ஏட்டிலும் இல்லை. இன்றும் இந்த வரலாற்றை மறைத்து விட்டார்கள். 73 பேரை நாடு கடத்தினர். இன்றும் அவர்கள் வம்சாவளிகள் மறுகால் குறிச்சியில் வாழ்ந்து வருகிறார்கள். எவ்வளவு சிறப்பு இருந்த இருளப்பத்தேவரே, கொண்டையங்கோட்டையாரே, இன்றைய தலைமுறையில் நீங்கள் இருந்திருந்தால் இந்த தலைமுறை உங்களை கட்டி அணைத்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கும். வரலாறு படிப்போம், வரலாறு படிப்போம்.